ஹாய்ங்க, இன்னைக்கு ஒரு ட்ரெண்டி யூபின் பார்க்கலாங்களா? நம்ம இன்னைக்கு என்ன யூபின் பார்க்க போறோம்னா 3D ரோஸ் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வேக் ஷீட் எடுத்து சர்க்கிளா டிரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்னர் சர்க்கிள் டிரா பண்ணி அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவல் இப்போ க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னைக்குமே ரோஸ் 3D ரோஸுக்குன்னு பார்த்தீங்க நம்ம வந்து மூன் ஷேப் தான் எடுக்கணும். நான் இன்னைக்கு பீச் கலர்ல எடுத்திருக்கேன். இப்போ நான் எப்படி பேஸ்ட் பண்றேனோ நான் 4 மூன்ஸ் எடுத்து நீங்க சர்க்கிளா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று பக்கம் ஒன்று ஒரு சர்க்கிளா வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயருக்கு 4 மூன் வேணும், 3D பண்றதுக்கு செகண்ட் லேயருக்கும் 4 மூன் வேணும். ஒரு ரோஸ்க்கு வந்து நமக்கு 8 மூன்ஸ் வேணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே நீங்க உள்ள க்ளூ போட்டு மறுபடியும் நான் எப்படி செகண்ட் லேயர் 3D பண்றனோ அந்த மாதிரி பண்ணிக்கணுங்க. ஒவ்வொரு மூணா ஸ்லாண்டிங்கா வச்சு இது பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருந்தா டூத் பிக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க. நீங்க நல்லா இது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணும்போது ஒரு ரோஸ் உங்களுக்கு கிடைச்சிரும், அழகான ரோஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம க்ளூ போட்டு 6K ஐ பேஸ்ட் பண்றேங்க. ஆனா அது எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர். நான் ஏன் கிரீன் கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த ரோஸ் பக்கத்துல ஒரு லீஃப் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரோஸ் பக்கத்துல உங்களுக்கு கேப் இருக்கும். அந்த கேப்பும் உங்க வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் ஒரே சமயத்துல பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் செஞ்சு ரெடி பண்ண உடனே செகண்ட் லேயருக்கு க்ளூ போட்டீங்கன்னா அந்த மூன் ஷேப் வந்து விலகிற மாதிரி இருக்கும், குந்தன் விலகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் ஹோலா கம்ப்ளீட் பண்ணீங்க. அந்த ரிங் ஃபுல்லா நீங்க ஃபர்ஸ்ட் லேயர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க செகண்ட் லேயர் வரும்போது கொஞ்சம் அது ட்ரையா இருக்கும். அடுத்தது நீங்க வந்து செகண்ட் லேயர் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ரோசஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு அதே 3rd ரோசஸ் பண்ணும்போது உங்களுக்குமே ஓரளவுக்கு ஈஸி ஆயிடும். அதனால நீங்க எதுவுமே கஷ்டம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணா இது ஈஸியா தாங்க இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கலர்ஸ்ல மட்டும் பண்ணணும்னு இல்லைங்க, நமக்கு அவுட்ஃபிட் என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு பண்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து வெறும் 3D ரோஸ் மட்டும் தான் பண்றேன். இதுல ஹேங்கிங் வச்சு கூட நம்ம பண்ணலாங்க. நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல அதை பார்க்கலாம். இதுல வந்து 3D ரோஸ் மட்டும் இல்லைங்க, 3D லோட்டஸ் பண்ணலாம், ஃப்ளவர் பண்ணலாம், நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். எல்லாமே நம்ம கிரியேட்டிவிட்டி தாங்க. அதனால இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இந்த 3D ரோஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையா ஒவ்வொரு ஃப்ளவரை நம்ம நீட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாத்தீங்கன்னா நான் ஹோல் சர்க்கிளும் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து நான் செகண்ட் லேயர் ரெடி பண்ணி இப்போ செகண்ட் லேயர் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேங்க. இதே மாதிரி நீங்க ஹோல் சர்க்கிளையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா 3D ரோஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்போ வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கேப் இருக்கு, ரோஸ் பக்கத்துல ஐ ஷேப் வச்சும் உங்களுக்கு கேப் இருக்கு, லைட் சின்ன கேப் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சுகர் பீட் இருக்குங்களா கோல்டு கலர், அதுல நீங்க ஒரு சுகர் பீட் அங்க வச்சீங்க அப்படின்னா அந்த கேப்பும் உங்களுக்கு ஃபில் ஆயிடுங்க. இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு கேப் இருக்க மாதிரி இருக்கும். அதுல B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் ஒயிட் சர்க்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்றேங்க. ஒயிட் சர்க்கான் ஸ்டோன் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நான் எப்படி பேஸ்ட் பண்றேனோ ஒவ்வொரு ரோஸ்க்கும் ஒவ்வொரு சர்க்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லும் கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பேக் சைட்ல ஒரு பிளாக் ஃபெல்ட் ஷீட் வச்சு B7000 வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் யூபின்னும் மறுபடியும் பேக் ஷீட் வச்சு நீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த யூபின் வந்து ரெடி ஆயிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ டுட்டோரியல்ல நம்ம அதை பார்க்கலாங்க. இவ்வளவுதாங்க, இதான் யூபின்னுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 யூபின் காமிச்சிருக்கேன், ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை பாருங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்யூ.